ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபார்மாஃபிளிக் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ப்ரிப்பரேஷன் டெய்லி சேலஞ்சஸில் இன்றைக்கி டே ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபார்மசூட்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்ப்போம். ஏர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் ஸ்டெரைல் சொல்யூஷன்ஸ், சஸ்பென்ஷன்ஸ், எமல்ஷன்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ் intended for application in the external auditory meatus for local effect. லோக்கல் எஃபெக்ட்டுக்காக இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டஸ் அந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய வகையில் என்ன சொல்யூஷனாக இருக்கலாம், சஸ்பென்ஷனாக இருக்கலாம், எமல்ஷனாக இருக்கலாம், இல்லை ஆயின்மெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட காது வந்து வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னலாக இருக்கிறது தான் ஆரிக்கிள்னு சொல்லுவோம். உள்ள டிம்பானிக் மெம்பரேன் இருக்கும். இந்த பட்வீன் இதுக்கும் இந்த டிம்பானிக் மெம்பரேனுக்கும் ஆரிக்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டஸ். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டஸ் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா ஏர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, இந்த டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர் சொல்யூஷன்ஸ் ட்ராப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏர் ட்ராப்ஸை எல்லாமே நம்ம ஏர் ட்ராப்ஸ் தான் சொல்லுவோம். ஏர் ட்ராப்ஸ் எப்படி இருக்கலாம், ஒன்று சஸ்பென்ஷனாக இருக்கலாம், இல்லை சொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை எமல்ஷனாக இருக்கலாம், அப்புறம் ஆயின்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா, எல்லா ஏர் ப்ரிப்பரேஷன்ஸும் எப்படி இருக்கணும், சுட் பி ஸ்டெரைலாக இருக்கணும், நான் இரிட்டண்ட்டாக இருக்கணும், சுட் நாட் டேமேஜ் டெலிகேட் டிஷ்யூ ஆஃப் ஏரை எதுவும் டேமேஜ் ஏர் டிஷ்யூ எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸ், அதோட காமன் கான்சன்ட்ரேஷன் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். பென்சல் கோனியம் குளோரைடு என்னவா ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவோம். குளோரோபியூட்டனாலும் என்னவா ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவோம். பீனாலும் ப்ரெசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவோம். தயோமெர்சாலும் என்னவா ஆட் பண்ணுவோம்னா ப்ரெசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஆக்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். பென்சல் கோனியம் குளோரைடு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.01% to 0.02% யூஸ் பண்ணுறோம். இது மைக்ரோபியல் குரோத்தை ப்ரிவென்ட் பண்ணும், அப்புறம் ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். குளோரோபியூட்டனாலுக்கு வந்து லோக்கல் அனஸ்தட்டிக் ப்ளஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அனால்ஜிசிக் எஃபெக்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் மைல்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன இருக்கும், மைக்ரோபியல் குரோத்தை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 0.25 to 0.50% யூஸ் பண்ணுறோம். அடுத்து பீனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீனாலுக்கு லோக்கல் அனஸ்தட்டிக் எஃபெக்ட் மட்டும் இருக்கும், மைல்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து மைக்ரோபியல் குரோத்தை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணும், மைக்ரோபியல் குரோத்தை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ பாக்டீரியா ஸ்டாட்டிக்காக ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து 0.025% to 0.5% வரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீனால யூஸ் பண்ணுறோம். அடுத்து தயோமெர்சால் வந்து மெர்க்குரி காம்பவுண்டு தான். இதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 0.01% தான் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்கி ஸ்டாட்டிக்காகவும் பேக்டரி ஸ்டாட்டிக்காகவும் இது ஆக்ட் ஆகும் தயோமெர்சால். அடுத்து சோடியம் எடிட்டேட் என்னவா ஆக்ட் ஆகும், சீலேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும், ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆக்ட் ஆகும். இது எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா 0.01% யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து புரோப்பிலின் கிளிசரின் இது ரெண்டையும் நம்ம யூமிக்டென்ட்டாக யூஸ் பண்ணுவோம். யூமிக்டென்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கு மாய்ஸ்சரை கொடுக்கும், ப்ளஸ் வந்து ட்ரையாகாமல் பார்த்துக்கும், மாய்ஸ்சரை கொடுத்து ப்ராடக்ட் வந்து டிசால்வ் ஆகிறதுக்காக அதை டிசால்விங் எய்டாகவும் யூஸ் பண்ணலாம். ப்ரோப்பிலின் கிளைக்காலோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 to 20%, கிளிசரினோட 10 to 20%. அடுத்து பாலிசார்பேட் 8 இது வந்து சர்ஃபாக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ சர்ஃபாக்டன்ட்னும் போது சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி ப்ராடக்டோட சால்பிலிட்டியை என்ன வெட்டிங் அண்ட் சால்பிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். எவ்வளோ அப்படின்னா 0.1 to 1% யூஸ் பண்ணுறோம். பாலிசார்பேட் 80 அதை தான் நம்ம 2in18 சொல்லுவோம். ஓகே, அடுத்து pH அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சொல்யூஷன் மெத்தடு, சஸ்பென்ஷன் மெத்தடு, எமல்ஷன் மெத்தடு, ஆயின்மெண்ட் மெத்தட். சொல்யூஷன் மெத்தடில் ட்ரக்கை டிசால்வ் பண்ணிக்கிறோம், சூட்டபிள் சால்வெண்ட் வச்சு டிசால்வ் பண்ணிக்கிறோம். எல்லாமே ஏசெப்டிக் கண்டிஷனில் தான் பண்ணணும். ஸ்டெர் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்டெர் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து சஸ்பென்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலி பவுடர் பண்ண ப்ராடக்டை ட்ரக் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரைச்சுரேட் பண்ணுறோம், வெட்டிங் ஏஜென்ட்டை வச்சு ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் சூட்டபிள் வெஹிக்கிளை வச்சு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி லேபிள் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து எமல்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரக்கை வந்து ஒன்று ஆயில்லையோ இல்லை வாட்டர் பேஸ்லையோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசால்வ் பண்ணிவிட்டு எமல்சிஃபைங் ஏஜென்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எமல்சிஃபைங் ஏஜென்ட் வச்சு எமல்ஷனாக ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து ஆயின்மெண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரக்கை வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம், ஆயின்மெண்ட் பேஸோட இன்கார்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைச்சுரேட் பண்ணிகிட்டே இருக்கோம், யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிறதையும் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஆயின்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி லேபிள் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இயர் ப்ரிப்பரேஷனோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேக்டீரியல் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த இயரில் இருக்க பேக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம இந்த இயர் ப்ரிப்பரேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ரிமூவல் ஆஃப் சாஃப்டனிங் ஆஃப் ஏர்வேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சாஃப்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு டேர்மில் பாருங்க செருமினோ லைட்டிக் ஆக்ஷன்
அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஏர் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செர்மினோலைட்டிக் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அடுத்து ரிலீஃப் ஃப்ரம் பெயின், இன்ஃப்ளமேஷன், இச்சிங் அண்ட் இரிட்டேஷன். பெயினுக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு, இச்சிங்க்கு, இரிட்டேஷனுக்கும் இந்த இயர் ட்ராப்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ரீ ட்ரீட்மெண்ட் பிஃபோர் எக்ஸாமினேஷன் ஆர் மைனர் இயர் ப்ரொசீஜர். ப்ரீ ட்ரீட்மெண்ட் இயரை வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் மைனர் ப்ரொசீஜர் பண்ணுறாங்கனால இந்த இயர் ட்ராப்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் இயர் சர்ஜரி ஆர் ட்ராமா. இயர் சர்ஜரிக்கு அப்புறம் அதை இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இயர் ட்ராப்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக டெலிவரி பண்ணுறோம். ஸோ சைட் ஆஃப் ஆக்ஷனில் டேரெக்டாக ட்ரக் டெலிவரி கொடுக்குறோம். ப்ரொடியூஸ் லோக்கல் எஃபெக்ட் வித் மினிமல் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன். சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் இல்லாதனால சைட் எஃபெக்ட் மினிமல்னு சொல்லலாம். ஏன்னா அது லோக்கல் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு சிஸ்டமிக்காக அப்சார்ப்ஷனே கிடையாது. அடுத்து எஃபெக்டிவ் இன் லோயர் டோசஸ். லோயர் டோசஸ்லேயே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். குயிக் ரிலீஃப் ஃப்ரம் லோக்கல் சிம்டம்ஸ். லோக்கல் சிம்டம்ஸ்லேருந்து குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. ஈஸி டு அப்ளை, கன்வீனியன்ட் டு யூஸ், கேன் பி யூஸ்டு போத் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஆக்ஷன் ஒன்றுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இரிட்டேஷன் இருக்கும், அலர்ஜிக் இருக்கும், சில பேருக்கு சென்சிடைசேஷன் மே அக்கர். டிஃபிகல்ட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இன் கேஸ் ஆஃப் பெயின் அண்ட் அந்த காதுலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். பெயின் இருந்தாலும் ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியாது. எஃபெக்டிவ்னஸ் ரெடியூஸ்ட் இஃப் த இயர் கனால் இஸ் பிளாக். இயர் கனால் பிளாக் ஆகிடுச்சுனாலும் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிடும். ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். கண்டாமினேஷன் ஆகிறது சான்சஸ் இருக்குது. பெர்ஃபரேட்டட் இயர் ட்ரம்க்கு வந்து ஓட்டை இருக்கிறவங்களுக்கு இது நம்ம ஸ்பெஷலே ஃபார்ம் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இல்லை நம்ம காமனாக இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்த சப்ஜெக்ட் பார்மகாக்னசி. பார்மகாக்னசியில் என்னைக்கானது பீஸ்வேக்ஸ். பீஸ்வேக்ஸ்னா செராஃபிலேவா அதான் நேம் பீஸ்வேக்ஸு. பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பியூரிஃபைடு வேக்ஸ் ஆப்டைன் பை மெல்டிங் த வால்ஸ் ஆஃப் அனிகோம். அனிகோம் இருக்குல்ல, அந்த தேன்கூடு, அதை வச்சு அதை மெல்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீஸ் வேக்ஸை உருவாக்குறாங்க. ஓகே, அதுக்கு அந்த இதை பாருங்கள், பேர் என்ன அப்படின்னா அஃபிஸ் மெல்லிஃபிகா. ஃபேமிலி வந்து அப்பிடே ஃபேமிலி. அடுத்து கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா மெரிசைல் பால்மிட்டேட் இருக்குது, மெரிசிசின் இருக்குது, அப்புறம் செரியாட்டிக் மெலிசிக் ஆசிட் இருக்குது, செரோலைன் இருக்குது. இந்தியன் பீஸ் வேக்ஸில் லோ ஆசிட் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். யூரோப்பியன் பீஸ் வேக்ஸில் ஆசிட் வேல்யூ பாருங்கள் 70 to 22 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கலர் வந்து எல்லோ டு எல்லோயிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அக்ரேபிள் அனி லைக் ஓடர் தான் இருக்கும். அடுத்து இன்சாலபிள் இன் வாட்டர் பட் சாலபிள் இன் ஈத்தர். ஆர்கானிக் சால்வன்ஸில் எல்லாத்துலேயும் சால்வ் ஆகும். ஆல்கஹால், ஈத்தர், குளோரோஃபார்ம், கார்பன் டெட்ராக்ளோரைட், volatile எல்லாத்துலேயுமே சால்வபிள் ஆகும். கெமிக்கல் டெஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 0.5 மில்லிகிராமாக பீஸ்வாக்ஸ் எடுத்துகிட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா அக்வஸ் காஸ்டிக் சோடா 20 ml போட்டோம் அப்படின்னா நமக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகாது. கூல் பண்ணோம் அப்படின்னா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகாது. பீசஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டர்ஸு பாலிஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷனில் மெயினாக பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆயின்மெண்ட் ஃபார் லேடனிங் பர்பஸஸ் அண்ட் த மேனுஃபேக்சர் ஆஃப் கேண்டில்ஸு, மோல்ட்ஸு அண்ட் டென்டல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பீஸ்வாக்ஸை யூஸ் பண்ணுறோம். அடல்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்லி பீஸ்வாக்ஸஸ் அடல்ட்ரேட்டட் வித் என்ன அடல்ட்ரேட் பண்ணுறாங்க கோலோபோனின், அப்புறம் ஆட் பெராபின், ஸ்டீரிக் ஆசிட், ஜப்பான் வேக்ஸின், ஸ்பெர்மசிட்டி, கார்னுபா வேக்ஸ் செவரல் அது சப்ஸ்டன்ஸை வச்சு நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பீஸ்வாக்ஸை அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் என்ன மெயினாக லிக்விட் பெராபினில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் கிரீம்ஸு, லிப்ஸ்டிக்ஸ்லையும் இந்த பீஸ் வேக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒயிட் பீஸ் வேக்ஸ் அப்படிங்கிறது ப்ளீச்சிங் பண்ணது தான். எல்லோ பீஸ் வேக்ஸை ப்ளீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒயிட் பீஸ் வேக்ஸு. இது வந்து ஐ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து லேனோலின், பார்மகாக்னசிலே லேனோலினுக்கு சினானிம் வந்து வூல் ஃபேட், அப்புறம் அடெப்ஸ் லேனி, ஹைட்ரஸ் லேனோலின் when containing water இருந்துச்சுன்னா ஹைட்ரஸ் லேனோலின். பயாலஜிக்கல் சோர்ஸ் பாருங்கள் பியூரிஃபைடு ஃபேட் லைக் சப்ஸ்டன்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் த வூல் ஆஃப் ஹெல்த்தி சீட். ஓவிஸ் ஆரிஸ் ஃபேமிலி வந்து பொவிடே. ஜியோகிராபிக்கல் சோர்ஸ் பார்த்தா இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாத்துலேயும் கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட்டு, அப்புறம் டெனாசியஸ் மாஸாக இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஃபைண்ட் ஓடர் இருக்கும். மெல்டிங் ரேஞ்ச் வந்து 36 to 42 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சாலபிலிட்டி வந்து இன்சாலபிள் இன் வாட்டர் தான். சாலபிள் இன் குளோரோஃபார்ம் அண்ட் ஈத்தரில் சாலபிள் ஆகும். அப்சர்வ் about twice weight of water. அதோட வெயிட்டுக்கு 2 times வந்து வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் மெயினாக இருக்கும். கொலஸ்ட்ரால் அண்ட் ஐசோ கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃப்ரீ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது.
அடுத்து யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயின்மெண்ட் பேஸு எமோலியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம், க்ரீம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம், ஆயின்மெண்ட் பேஸாகவும் இந்த லேனோலினை யூஸ் பண்ணுறோம், பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் மேஜராக இந்த லேனோலினை யூஸ் பண்ணுவோம். அட்வான்டேஜஸ்னா எக்ஸலண்ட் எமோலியன்ட் எஃபெக்ட் இருக்குது, அப்புறம் ஹை வாட்டர் அப்சார்ப்ஷன், குட் ஸ்கின் பெனிட்ரேஷன் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா அலர்ஜி காஸ் ரியாக்ஷன், ரான்சிடிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. லாங்கடாக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரான்சிடிட்டி நடக்கும். இந்த வூல் ஃபேட்லேயே இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இதில் ஃபைபர்ஸில் இதில் த்ரெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஊல் வரும், அதே அந்த ஆட்டோட ஊல்லேருந்து இதை வந்து ஃபேட்டை வச்சு பண்ணுறது தான் ஊல் ஃபேட்டு. அது ப்ரோட்டீனை வச்சு பண்ணுவாங்க, அது பேர் தான் வந்து ஃபைபர்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா அந்த ஊலோட ஃபைபர் ப்ரோட்டீன், ஊலோட ப்ரோட்டீன்லேருந்து எடுக்கிறாங்க, அது பேர் வந்து கெராட்டின்னு சொல்லுவோம். அதில் என்ன ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னா கெராட்டின் ப்ரோட்டீன் இருக்கும். அதில் என்ன அமினோசிட் பிரசன்ட் இருக்கும் அந்த கிராட்டின் ப்ரோட்டீனில் அப்படின்னா சல்ஃபர் என்ரிச்டு சிஸ்டின் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைபர்ஸு த்ரெட்ஸு இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த பாமகாக்னஸில் இதே அனிமல்ஸ் ஓவிஸ் ஆரிஸ் பொவிடே ஃபேமிலி இதில் வந்து ஃபேட்டை யூஸ் பண்ணோன்னா ஊல் ஃபேட்டு, அது ஊல் தயாரிக்கிறதுக்கு இந்த ஓவிஸ் ஆரிஸோட ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுறோம், கெராட்டின்ற ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த சப்ஜெக்ட் பார்மகாலஜியில் இன்னைக்கு கடந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம், மினரலோ கார்டிகாய்ட்ஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ்னு பிரிக்கலாம். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் கீழே ஷார்ட் ஆக்டிங் கார்டிசால்னா ஹைட்ரோ கார்டிசால் இன்னொரு பேர். ஓகே, இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோ கார்டிகாய்ட் ரிசெப்டர்ஸோட பைண்ட் ஆகிட்டு ஜீன் எக்ஸ்பிரஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் இன்ஃப்ளமேட்டரி செல் மைக்ரேஷன், ஸ்டெபிளைஸ் லைசோசோம் மெம்பரைன்ஸ். இன்ஃப்ளமேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்குது. டிக்ரீஸ் கேபிலரி பெர்மெபிலிட்டி அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸை குறைக்குது. யூசஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிவியர் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். கார்டிசால் சிவியர் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம், ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கிறதுனால. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், செரிபரல் எடிமா, அப்புறம் ஷாக் ஸ்டேட்ஸில் இந்த கார்டிசாலை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்டர்மீடியட் ஆக்டிங் பார்த்தோம் அப்படின்னா பிரெட்னிசலோன், மெத்தில் பிரெட்னிசலோன், ட்ரையாம்சினலோன், அதுக்கப்புறம் டெப்ளசோகாட், மெத்தில் பிரெட்னிசலோன், ட்ரையாம்சினலோன், டெப்ளசோகாட், இதெல்லாம் இன்டர்மீடியட் ஆக்டிங். மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோ கார்டிகாய்ட் ரிசெப்டரோட பைண்ட் ஆகி இன்ஹிபிட் இன்ஃப்ளமேட்டரி செல் மைக்ரேஷன் ஆக தடுக்குது. அப்புறம் ஸ்டெபிலைஸ் லைசோசோம் மெம்பரைன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்குது, செல் மைக்ரேஷனை தடுக்குது. அடுத்து டிக்ரீஸ் கேபிலரி பெர்மிபிலிட்டி அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸை குறைக்குது. யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே சிவியர் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ், அலர்ஜிக் ஆஸ்துமா, ஆட்டோஇம்யூன் டிசார்டர், அட்ஜுவன்ட் இன் கேன்சர் கீமோதெரப்பியில் இந்த பிரெட்னிசலோன், மெத்தில் பிரெட்னிசலோன், ட்ரையாம்சினலோன் வந்து ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மூட்டில் வந்து இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க, அந்த கால் பகுதி மூட்டில் இன்ஜெக்ஷனாக கொடுக்கக்கூடியது. அடுத்து லாங் ஆக்டின் பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னா டெக்ஸாமெத்தசோன், பீட்டாமெத்தசோன் இதெல்லாம் இருக்குது லாங் ஆக்டினில். மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பைண்ட் டு குளுக்கோ கார்டிகாய்ட் ரிசெப்டார் வித் ஹை அஃபினிட்டியோட பைண்ட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ராங் சப்ரஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி ஜீன் எக்ஸ்பிரஷன், இன்ஹிபிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி மீடியாட்டர்ஸ், அப்புறம் ப்ரொலாங்கட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் இம்யூனோசப்ரெசிவ் எஃபெக்ட் இருக்குது லாங் ஆக்டின்றதுனால. ப்ரொலாங்கடாக இருக்கும் அதோட ஆக்ஷன். சிவியர் அலர்ஜிஸ் அண்ட் ஆஸ்துமா, செரிபரல் எடிமா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அட்ஜுவன்ட் இன் கேன்சர் கீமோதெரப்பியில் கொடுக்குறோம். அடுத்து மினரலோ கார்டிகாய்ட்ஸில் யார் வர அப்படின்னா டெஸ்ஆக்சிகார்டிகோஸ்டீரோன் அசிட்டேட், அதான் டிஓசிஎம், டெஸ்ஆக்சிகார்டிகோஸ்டீரோன் அசிட்டேட், டிஓசிஎன். அப்புறம் யார் வர அப்படின்னா ஃப்ளூட்ரோகார்டிசோன், இதில் ஹைட்ரோகார்டிசோன் தப்பாக இருக்குது, ஃப்ளூட்ரோகார்டிசோன், அப்புறம் ஆல்டோஸ்டிரான். இது என்ன பண்ணுது அப்படின்னா மினரலோ கார்டிகாய்ட் ரிசெப்டாரோட பைண்ட் ஆகி சைட்டோபிளாஸில் ட்ரக் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி நியூக்ளியஸ் மூவ் பண்ணிட்டு ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனை மாடுலேட் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா பாஸ்போலைபேஸ் பார்த்தோம்னா இந்த லிப்போ ஆக்சிஜனேஸ், சைக்ளோ ஆக்சிஜனேஸ், இல்லை லிகோட்ரைன்ஸ், அப்புறம் ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு பார்த்தோம். சிந்தசிஸ்க்கு இதுலேருந்து தான் இந்த சிந்தசிஸ் பார்த்தோம்ல. பாஸ்போலிபேஸ் A2 அண்ட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் 2 இது ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ அதனால ப்ரோஸ்டாக்லாண்டின், லுக்கோட்ரைன், சைட்டோகைன்ஸோட சிந்தசிஸை என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்டை நமக்கு கொடுக்குது, ஆன்டி அலர்ஜிக் எஃபெக்ட்டை கொடுக்குது, இம்யூனோ சப்ரசிவ் எஃபெக்ட், யூஸ்ட் இன் ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், ஸ்கின் டிசார்டர்ஸ், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து
கார்டிகோஸ்டீராய்ட்ஸில் டாபிக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பொட்டன்ட்டு, மாடரேட்லி பொட்டன்ட்டு, மைல்டு 3 இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பொட்டன்ட்டில் யார் யார் அப்படின்னா பெக்லோமெத்தசோன் டைப்ரோபேனேட், இதோட கான்சன்ட்ரேஷன் 0.025%. பீட்டா மெத்தசோன் பென்சோயிட் 0.25% யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பீட்டா மெத்தசோன் வேலரேட் 0.12% யூஸ் பண்ணுறோம். ஃப்ளூவோசினோலான் அசிடோனைட் 0.05% யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோ காட்டோலான் 0.5%. அப்புறம் ஆல்சினோனைட் 0.1%. குளோபீட்டாசால் புரோபேனேட் 0.05%. ஃப்ளோசினசோன் அப்புறம் புரோபியனேட் 0.05%. பிரட்னி கார்பேட் 0.1 to 0.25%. ட்ரையாம்சினோலான் அசிடோனைட் 0.05% யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரையாம்சினோலான் அசிடோனைட் பாஸ்பேட் போட்டால் 0.1% யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம். அப்புறம் டெக்ஸாமெத்தசோன் சோடியம் பாஸ்பேட் வந்து 0.1% யூஸ் பண்ணுறோம். இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் அது இதை குளுக்கோகார்டி ரிசெப்டரோட பைண்ட் ஆகிட்டு ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணி இன்ஃப்ளமேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மீடியேட்டர்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. ஆஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷ்னலாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிப்ரூயூரிட்டிக், இம்யூனோசப்ரெசிவ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா சிவியர் இன்ஃப்ளமேட்டரி, டெர்மட்டோசஸ், ப்ரூயூரிட்டிஸ், இந்த சொரியாசிஸ், அப்புறம் எக்ஸிமா அந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ட் ஆர் திக் லைசன்ஸ் அந்த இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஷார்ட் டேர்ம் யூஸ் ஃபார் அக்யூட் ஃப்ளார்ஸ், நாட் ஃபார் லாங் டேர்ம் யூஸ் டியூ டு ரிஸ்க் ஆஃப் சைட் எஃபெக்ட் இருக்கனால லாங் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது. மாடரேட்லி பொட்டன்ட்னு பார்த்தோம். ஃப்ளோரோகார்டோலோன் 0.25%. குளோபிட்டசோல் பியூட்டேரேட் 0.05%. மொமெண்டாசோன் 0.1%. ஃப்ளூட்டிகசோன் புரோபியனேட் 0.05%. ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட் 2.5%. பிரெட்னி கார்பேட் 0.1 to 0.25%. ட்ரையாம்சினோலான் அசிட்டோனைட் 0.05%. ட்ரையாம்சினோலான் அசிட்டோனைட் அதை பார்த்தோம்ல அது 0.05% யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். மாடரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பைண்ட் டு குளுக்கோகார்டிகாய்டு ரிசெப்டார்ஸ், மாடுலேட் ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிக்ரீஸ் இன்ஃப்ளமேட்டரி மீடியாட்டாஸ், ரெடியூஸ் கேபிலரி பெர்மிபிலிட்டி, எரித்திமா, எடிமா, ப்ரூட்டிஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை எசிமா, டெர்மட்டிட்டிஸ், மாடரேட்லி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். தெரப்பி மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். சூட்டர் ஃபார் லார்ஜர் பாடி ஏரியாஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைல்டுன்னு பார்த்தோம். ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட், ஹைட்ரோகார்டிசோன் பியூட்டேரேட். மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பைண்ட் டு குளுக்கோகார்டிகாய்டு ரிசெப்டார்ஸ், மைல்டு இன்ஹிபிஷன் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், ப்ரொவைட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி புரூயூரிட்டிக் எஃபெக்ட்ஸ் வித் மினிமல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா மைல்டு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்க்கு, ஃபேசியல் டெர்மட்டிட்டிஸ்க்கு மெயினாக பாருங்க. ஃபேசியல் டெர்மட்டிட்டிஸ்க்குலாம் இந்த ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட், ஹைட்ரோகார்டிசோன் பியூட்டேரேட் இதை கொடுக்கலாம். அது எவ்வளோ பாருங்க 0.1 to 1% வந்து ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட். ஹைட்ரோகார்டிசோன் பியூட்டேரேட் பார்த்தோம் அப்படின்னா 0.001% கொடுக்குறோம். இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். ஸ்கின் ஃபோல்ட்ஸ்லேயும் இதை கொடுக்கலாம். அதான் இன்டர்ட்ரைஜினியஸ் ஏரியாஸ் ஸ்கின் ஃபோல்ட்ஸில் கொடுக்கக்கூடியது இந்த ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட், ஹைட்ரோகார்டிசோன் பியூட்டேரேட். லாங் டேர்ம் தெரப்பி சேஃபர் தான். அடுத்த சப்ஜெக்ட் ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸில் என்ன ஃபார்ம் நம்பர், அதுக்கான என்ன மெயினான ஹோல்சேல் ட்ரக் லைசன்ஸ், ரீட்டைல் ட்ரக் லைசன்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸை பார்ப்போம். அதுக்கு என்ன ஃபார்ம் நம்பரு, என்ன லைசன்ஸு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீட்டைல் சேலில் ட்ரக்ஸ் அதர் தென் தோஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் சி, C1 அண்ட் எக்ஸ். ஸோ ஷெட்யூல் சின்னானது லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் கவுண்ட் பை ப்ரொவிஷன். ஷெட்யூல் சி கீழே வரும். ஷெட்யூல் C1 கீழே வரும். லிஸ்ட் ஆஃப் அதர் தென் லிஸ்ட் ஆஃப் அதர் ப்ராடக்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கவுண்ட் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அதான் ஷெட்யூல் C1. பயாலஜிக்கல் அண்ட் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் தான் ஷெட்யூல் சி கீழே வரும். ஷெட்யூல் C1 கீழே லிஸ்ட் ஆஃப் அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் கவுண்ட் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அது கீழே வரக்கூடியதான் ஷெட்யூல் C1. அண்ட் எக்ஸ் என்ன அப்படின்னா சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் கீழே எக்ஸ்லாம் வரும். அதுதான் எக்ஸ்ன்ற கீழே சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ்லாம் வரும். ஸோ அதை பாருங்கள் ட்ரக்ஸ் அதர் தென் அதை தவிர நம்ம லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், என்ன ஃபார்ம் நம்பர் அதுக்கு ரீட்டைல் செல் பாருங்கள் 20. எப்பவுமே ரீட்டைல் செலுக்கு ரவுண்டாக வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரீட்டைல் செல்லுக்கு 20, 20, ஹோல்சேலுக்கு 20B. அப்போ ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸுக்கு 20A. ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்னால் என்ன அப்படின்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் 1945 படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிமிடெட் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸை மட்டும் தான் அவங்களால சேல் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட ஃபார்மசிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட்டு தான் அவங்க வந்து நாட் குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. அந்த பர்சன்ஸை சேல் பண்ணுறதுக்காக விடக்கூடியது தான் ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்னால் அதர் தென் ட்ரக்ஸ் அதர் தென் தோஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் C1 எக்ஸில் அது ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ்னால் 20A. அப்போ 20Bனா ஹோல்சேல் ட்ரக் லைசன்ஸ்.
20னா ரீட்டைல் லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஃபார்ம் நம்பர். அடுத்து ட்ரக்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் சி, C1 அண்ட் எக்ஸ். அப்போ 21 ரீட்டைல் சேலு, 21B ஹோல்சேல் சேலுக்கான ஃபார்ம் நம்பர். அப்போ ரெஸ்ட்ரிக்ட் லைசன்ஸுக்கு 21A. ரெஸ்ட்ரிக்ட் லைசன்ஸுக்கு இந்த C1 அண்ட் எக்ஸ் வந்துச்சுனாலே 21A வரும், அதுக்கு 20A வரும். அதர் தென் தோ ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல்ஸ் சி, C1, எக்ஸ்னா 20A யார் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ். அப்போ 20 ரீட்டைல் லைசன்ஸுக்கு, 20B ஹோல்சேல் லைசன்ஸுக்கு. அதே தோ ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ் அப்படின்னா அதில் யார் வரும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் லைசன்ஸுக்கு 21A, ரீட்டைல் லைசன்ஸுக்கு 21, அப்புறம் ஹோல்சேல் லைசன்ஸுக்கு 21B. இதுதான். அதுக்கடுத்து ஷெட்யூல் எக்ஸுக்கு என்ன வருது அப்படின்னா இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 20F ரீட்டைல் சேலுக்கு, ஷெட்யூல் எக்ஸுக்கு 20F ரீட்டைல் சேலு, 20G ஹோல்சேல் சேல். 20Gனா ரீட்டைல் சேல், ஹோல்சேல் சேல் ஞாபகம் வச்சுங்க. F ரீட்டைல் சேல். 19A, 19C ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ஃபார் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ட்ரக். அதாவது எக்ஸ், ஷெட்யூல் எக்ஸு கீழே வர்றது 19C கீழே வரும். ஓகே, இவ்வளோதான் இது. அதுக்கடுத்து மோட்டார் வெஹிக்கிள், அதை பாருங்க, ட்ரக்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் சி அண்ட் C1 ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள் இது செல் பண்ணக்கூடியதுக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்கு 21BB. நம்ம ஹோல்சேல்னாலே 21 ஞாபகம் வேண்டியதான், 20 இல்லைனா 21BB. அதுக்கு 21BB. அதே தான் ஸ்பெசிஃபைடு சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ்னா 21 சொல்லுவோமா, அந்த 21BBயில் மோட்டார் வெஹிக்கிளில் போனால் 21BB. அதே ட்ரக்ஸ் அதர் தென் தோ ஸ்பெசிஃபைட் இன் சி அண்ட் C1 அண்ட் எக்ஸ் அப்படின்னா 20BB. அதாவது ஹோல்சேலுக்கு மட்டும் இது கொடுக்கக்கூடியது, ரீட்டைலுக்கு நாட் அப்ளிகபிள், ரெஸ்ட்ரிக்ட் லைசன்ஸுக்கு நாட் அப்ளிகபிள். அடுத்து ஹோமியோபதிக் மெடிசின்ஸில் 20C ரீட்டைல் சேலு, 20D ABC வச்சுக்கோங்க. 20C ரீட்டைல் சேலு, 20D ஹோல்சேல் சேலுக்கான ஃபார்ம் நம்பர். அடுத்து ஆயுர்வேதா சித்தா, அதாவது ஹோமியோபதி மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. ஆயுர்வேதா சித்தா யுனானி இதுக்கானதெல்லாம் 25D ரீட்டைல் சேலு, 24D ஹோல்சேல் சேல். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கானது. இதை நல்லா பார்த்துக்குங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது.